வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர்பொசிஷன் தியரம் பயன்படுத்தி டைப் 3 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை அதிகப்படுத்தி ப்ராப்ளம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் டு ஃபைண்ட் அவுட் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த 2 ohm ரெசிஸ்டன்ஸ். 2 ohm ரெசிஸ்டார் இங்கே தானே இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் அ ஃபிகர். சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 10 வோல்ட் இருக்குது, இங்கே ஒரு 20 வோல்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிடணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுடணும். சரி, ஃபஸ்ட் நான் வந்து 10 வோல்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் 10 வோல்ட் சோர்ஸ். நான் எதை ஷார்ட் பண்ணுறேன், மற்ற எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் other voltage source. இப்போ டயக்ராம் எப்படி வரும் பார்க்கலாமா? இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆக போகுது. அந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 கரண்ட்டுன்னு பேர் வைக்கிறேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 2 ohm ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை நான் வந்து I' வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லா ரெசிஸ்டாரையும் சிங்கிள் ரெசிஸ்டாராக கொண்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 5 ohm ரெசிஸ்டார், இந்த 5 ohm ரெசிஸ்டார் இருக்குது இல்லையா, இங்கே எல்லாமே சேம் பொட்டென்ஷியல் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்படி போட்ட கோடை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சேம் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5 ohm தூக்கி இப்படி போட்டுக்கலாம். அப்போ டயக்ராம் எப்படி வரும் பாருங்கள். ஸோ இங்கே போட்ட அந்த கோடை தூக்கி இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா சேம் பொட்டென்ஷியல்னால. இப்போ புரியுதுங்களா டயக்ராமு? இப்படி இருக்கிறத தூக்கி இப்படி போட்டாச்சு. ஓகேங்களா, 10 வோல்ட் பேட்ரி 582 மற்றதெல்லாம் 5 ஓகே 582 இதெல்லாம் 5. இது 10 வோல்ட் பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1 கரண்ட்டு, இது I' கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டயக்ராமை ஒழுங்குபடுத்தியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. இதுக்கப்புறம் நார்மல் கேல்குலேஷன்ஸ் தான். இது ரெண்டும் பேரல். அப்போ என்ன எழுதலாம், 5 × 5 / 5 + 5. 5 × 5 என்னது 25, 5 + 5 10, அப்போ 2.5. ஸோ இதை சால்வ் பண்ணால் 2.5 வரும். ஓகே, அப்போ இது ஒரு ரெசிஸ்டார் ஆகிடுமா? ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஆன்சரு, 2.5 ohm வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா பாருங்கள். 2.5 + 8 வரும் 10.5. அப்போது இது அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு 10.5ன்னு எழுதிடலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டார் போட்டு 10.5 ohm. இப்போ இது ரெண்டும் பாருங்கள் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 × 10.5 / 2 + 10.5. 2 × 10.5 21 divided by 12.5. So 21 divided by 12.5 1.68.
அப்போது இது ரெண்டு ஆன்சர் என்ன வருது 1.68 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1.68ன்னு எழுதிக்கலாம். $1.68 ohm. இப்போ இது ரெண்டும் பாருங்கள் சீரீஸில் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணிடலாமா? 5 + 1.68 6.68ன்னு வரும். கரெக்டுங்களா? 6.68 ohm. இதுலேருந்து I1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். I1 = V/R. V எவ்வளோ இருக்குது இதில்? பொட்டென்ஷியல் 10/6.68. டிவைட் பண்ண ஆன்சர் வருது. கேல்குலேட்டர் டிவைட் பண்ணிக்கலாம். 10 divided by 6.68 பண்ணா 1.4970 ஆம்பியர் I1. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? இந்த I' கரண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? I' = கரண்ட் டிவிஷன் ரூலை பயன்படுத்தணும். சரி, இப்போ இந்த டயக்ராமுக்கு வந்துடும். இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த I' தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த I' என்ன கரண்ட் வருது? I1 கரண்ட் வருது. இன்ட்டு இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இதுதான் கரண்ட் டிவிஷன். இங்கே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு அப்படியே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் என்ன ரெசிஸ்டார் இருக்குது. இங்கே 10.5 ohm ரெசிஸ்டார் இருக்குது. அதை எடுத்து நியூமரேட்டரில் எழுதணும். டிவைடட் பை இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். 2 + 10.5. இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல். இப்போது I' = I1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.4970 இன்ட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் 10.5 divided by 2 + 10.5 12.5. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி என்ன வருது ஆன்சர் பார்த்துடலாம். 1.4970 இன்ட்டு 10.5 வர ஆன்சரை 12.5 டிவைட் பண்ணோம்னா 1.2574 தான் ஆன்சர். ஸோ I' கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து I" கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதை கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் டயக்ராமில் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 20 வோல்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு இதை ஷார்ட் பண்ணிட்டு போகிறோம் 10 வோல்ட்டு. ஓகேங்களா? டயக்ராம் எப்படி வரும்? கன்சிடர் 20 வோல்ட் ஷார்ட் அதர் வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் இருக்குல்ல, அதை ஷார்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் 5. ஓகே, இப்போ வேல்யூஸ் எழுதிக்கலாம். இப்போ 20 வோல்ட். ஓகே, 58255. ஸோ பேட்ரி வந்து 20 வோல்ட் 58255. ஓகே, இப்போ டயக்ராம் பக்காவாக வரைஞ்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல இருக்கிற இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே தான் பேட்டரி இருக்குது, இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. இந்த கரண்ட்டுக்கு நான் I2ன்னு பேர் வைக்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் டயக்ராமில் I1ன்னு வச்சேன். அதேமாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 2 ohm ரெசிஸ்டார். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I' போனாட்டி பேர் வச்சேன். இப்போ I" வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிங்கிள் ரெசிஸ்டாராக கொண்டு வர போகிறேன். ஏன்னா இந்த I2 ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இந்த 5 ohm இந்த 5 ohm வந்து சேம் பொட்டென்ஷியல். அப்போ என்ன பண்ணலாம்? இதை அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டயக்ராம் எப்படி வரும் பாருங்கள். இந்த 5 ohm இருக்குது இல்லையா, இதை எடுத்து அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 5 ohm. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது? parallel. ஸோ parallel நம்ம என்ன பண்ணுவோம்? 5 × 5 by 5 + 5. 5 × 5 என்னது? 25. 5 + 5 என்னது? 10. ஸோ ஆன்சர் 2.5 ohm. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 2.5 வருது.
ஸோ இது ஒரு ரெசிஸ்டராக மாற்றிடலாம் 2.5 ஓம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 8 ஓமோ இந்த 2.4 ஓமோ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே ரெசிஸ்டராக மாற்றிடலாமா? ஒன்றும் இல்லை, இந்த ரெசிஸ்டரை அழைச்சிருங்க, அவ்வளோதான். அழைச்சிட்டு 8 + 2.5 வரும் 10.5 வரும். ஸோ இந்த இடத்துல 10.5 எழுதிட்டா முடிஞ்சிச்சு. 10.5 ஓம். ஏன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் இப்போ பேரலில் இருக்குது, 5 ஓமும் 2 ஓமும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? 5 × 2 / 5 + 2. 5 × 2 என்னது 10. 10/7. 10/7 வருது பார்க்கலாமா? 1.4285 வருது ஓம். அப்போது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 1.4285 வருது. இப்போது டயக்ராம் எப்படி வரும் பாருங்கள். 1.4285 ஓம் ஒரு ரெசிஸ்டார். அதாவது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இங்கே ஒரு ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது, என்னது 10.5 ஓம். அப்புறமா இங்கே பேட்ரி. இப்போ இது ரெண்டுத்தையும் சீரீஸில் இருக்குது, ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணால் வரும் 10 கூட 1 ஆட் பண்ணால் 11.42, சாரி கேல்குலேட்டர்லேயே போட்டுரும். 1.4285 கூட 10.5 ஆட் பண்ணால் 11.9285 ஓம் வருது. ஸோ ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது பேட்ரி. ஸோ எவ்வளோ பேட்ரி? இது 20 வோல்ட் பேட்ரி. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கரண்ட்டு போகுது? I2 கரண்ட் இதில் தான் போகுது. சரி, இப்போ இந்த I2 கரண்ட் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். ஏன்னா சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. V/R எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 20. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 11.9285. ஸோ டிவைட் பண்ணிடலாமா? 20 / 11.9285 ஆனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 1.6766 ஆம்பியர். இதுதான் I2னுடைய ஆன்சர். ஓகேங்களா? I2 கண்டுபிடிக்கிறது முக்கியம். நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? I" கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? கரண்ட் டிவிஷன் ரூலை பயன்படுத்திக்கலாம். கரண்ட் டிவிஷன் ரூல். I"க்கு என்ன கரண்ட் வருது? I2 கரண்ட் வருது. இன்டூ இப்போ டிவிஷன் பார்க்க போகிறோம், கரண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த சர்க்யூட் எடுக்கணும்? நம்ம பெஸ்ட்டு இந்த சர்க்யூட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த I"லாம் இதில் போயிடும். இந்த சர்க்யூட் எடுத்துங்க தான் பெஸ்ட்டு. இதில் தானே இந்த I" இருக்குது, இதிலலாம் இல்லை பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்டை பயன்படுத்திக்கலாம். சரி, I2 கரண்ட் வருது, அதை மல்டிப்ளை பண்ணிச்சு. இதுதான் நோடு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குங்க? 5 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ நம்ம 5 எடுத்து நியூமரேட்டரில் எழுதணும். டிவைடட் பை டோட்டல் என்ன பண்ணணும்? இந்த 5யும் இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கரண்ட் டிவிஷன். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த அந்த I" கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? சரி, I2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில்? 1.6766. 1.6766 இன்ட்டு 5/5 + 2 7. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1.6766 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் 1.1975. ஸோ இதுதான் I"னுடைய கரண்ட். சரி, ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரிஜினல் சர்க்யூட்டுக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் சர்க்யூட்டில் போனோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கரண்ட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஐன்னு வச்சுப்போம். அப்போது I = கரண்ட் த்ரூ 2 ஓம் ரெசிஸ்டர். ஹெட்டிங் போட்டுக்கோம், கரண்ட் த்ரூ 2 ஓமில் எவ்வளோ கரண்ட்டு போகுது அது ஐன்னு வச்சுப்போம். ஸோ I' ஒரு கரண்ட்டு கண்டுபிடிச்சோம், I" ஒரு கரண்ட்டு கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். ஸோ I' ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1.2574. 1.2574. அது கூட I" ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1.1975.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஆட் பண்ணிடலாமா? 1.2574 ப்ளஸ் 1.1975 ஆட் பண்ணால் 2.4549 ஆம்பியர். இதுதான் நமக்கான கரண்ட். அந்த 2 ஓம் ரெசிஸ்டாரில் போகிற கரண்ட் இவ்வளோ தான். ஈஸி தானே? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கேரண்டி. வணக்கம்.